ஊர் பெருமத்தூர். என் பேர் மாடசாமி. நான் லாரி டிரைவராக இருக்கேன். லாரி டிரைவர் வேலையை முடிச்சுட்டு ஊருக்கு பைக்கில் நானும் என் ஃப்ரெண்டும் போய்கிட்டு இருக்கல. இப்போ ரயில்வே கேட்டு என்ஜிஓ ரயில்வே கேட்டு பக்கத்தில் 2 பேர் பைக்கில், ஒரு பொம்பளை பிள்ளையும் ஒரு பையனும் பைக்கில் போய்கிட்டு இருந்தாங்க. பைக்கில் போய்கிட்டு இருக்கும்போது நல்ல போதையில் போய்கிட்டு இருந்தான். போதையில் போய்கிட்டு இருக்கல நீ வந்து வண்டி ஓட்ட தெரியாமல் ஒரு மாதிரி மிதிச்சு ஒரு மாதிரி வளைச்சி ஓட்டிக்கிட்டு இருந்தான். ஓட்டினவொடனே எதுக்கு இப்படி ஓட்டுதுன்னு கேட்டேன். அந்தவனை அதை தாண்டி வந்தேன். நான் தாண்டி போய்கிட்டு இருக்கோம் வையாபுரி ஸ்கூல்கிட்ட போய்கிட்டு இருக்கல பலபடியும் அதே மாதிரி வந்தான். வந்து வண்டிக்கிட்ட வந்து இடிச்சு தள்ளிட்டு இடிச்சு வளைச்சி அது மாதிரி வெட்டி ஓட்டினான். ஓட்டி எதுக்கு இப்படி ஓட்டுதுன்னு கேட்டதுக்கு வச்சுட்டு அந்த புள்ளைய அவனும் இறக்கி விட்டுட்டான். இறக்கி விட்டுட்டு நாங்கள் பாடி போய்கிட்டு இருந்தோம். புளியம்பட்டி வலைக்கிட்ட போய்கிட்டு இருக்கல வந்து பைக்கில் வந்து ஒரே மிதிச்சிட்டான். இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கல மிதிச்சு கீழே தள்ளிட்டான். நாங்கள் கீழே வந்து நான் நில உழைஞ்சிட்டேன். நில உழைஞ்சி எதுக்குங்களே 4-5 பேர் வந்துட்டாங்க. 5 பேர் வந்து மாறி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடித்து காருக்குள்ளே தூக்கி போட்டாங்க. ரோட்டில் போய் கார் போய்கிட்டு காரில் தூக்கி போட்ட உடனே என்னால் நீ இது ஊரில் இருக்கக்கூடாது, நீ இது உயிரோடு இருக்கணும்னு சொல்லி உள்ளதுக்கு என்ன முயற்சி எடுத்து உள்ளதுக்கு போட்டாங்க. அந்த ஒன்று ஊர் எந்த ஊர்னு கேட்டாங்க. எனக்கு பெரும்புத்தூர் அப்படின்னு. நீ அவனைத்தான் இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப எனக்கு கொலை பண்ணுற முயற்சியில் தாக்கிட்டாங்க. அந்த ஒன்று நான் கொலை பண்ணுற முயற்சி என்னால் அடிதாங்க முடியாமல் நான் ஓடிட்டேன். அந்த ஒன்று கண் மூக்கில் குத்தி மூக்கெல்லாம் உடஞ்சிருச்சு. இந்த கால் எலும்பில் ஊற்றி கால் எலும்பில் கிராச் ஆயிடுச்சு. கன்னத்தில் ஊற்றி கண்ணு வருதாயிடுச்சு. கண்ணும் கையில் வேறு அடிபட்டுருக்கு. கையில் கீழே ஓட்டு ரோட்டில் ஓட்டி இழுத்துட்டாங்க. அதில் ஓட்டு இந்த கன்னத்தில் ஊற்றி கண்ணெல்லாம் மண்டையெல்லாம் ஃபுல்லாக வலிக்கு. ஒன்றுமே செய்ய முடியல என்னால். எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர் சேர்ந்து அடித்தாங்க. 6 பேர் சேர்ந்து அடித்தாங்க. அடிச்சுட்டு நீ உன் ஜாதியை சொல்லி அடித்தாங்க. நீ என்ன இந்த ஜாதியத்தை இருக்கணும்னு சொல்லி அடித்தாங்க. 6 பேர் ஒரே ஊருக்காரங்களா வேற ஒரு? இல்லை, அது எந்த ஊருக்காரன்னு தெரியல. அவங்க சொல்லலை எந்த ஊருன்னு சொல்லலை. ஆனால் என்னையத்தை எந்த ஊருன்னு கேட்டாங்க. கேட்டதான் நீ அப்போ அவனைத்தான் இருக்குன்னு சொல்லி அடித்தாங்க. நைட்டில் விசாரிச்சுட்டு போனாங்க. நைட்டு விசாரித்து என்னன்னு விசாரித்து பெட்டின்னு எழுதிட்டு போயிருக்காங்க. நம்ம 2 பேர்த்த இப்போ பிடிச்சிட்டோம். மிச்ச பேர் எனக்கு பிடிக்கலன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. கூட வந்து நண்பர் இருந்தால் நண்பர் அவரால் பிடிச்சி பார்த்தா பிடிக்க முடியல. ஆனால் தள்ளி போய் ஆளுகளுக்கு அவங்க கூட சேர்ந்தவங்க ஊருக்காரங்க ஃபோன் அடிக்க போயிட்டான். அவனை பிடிச்சி பார்த்தா அவனுக்கு அடி விழுந்தோன்னு அவனால் நிற்க முடியல. அங்கிட்டு போயிட்டான்.